स्वस्ति प्रजाप्य परिवारेभ्यः न्यायेन वाक्येन वयं प्रयुक्ताः ओम ब्राह्मणेभ्यः समस्ताभवन्तु आले वर्जनवर्जनः प्रियसत्तागिले वेदोयन्तोपरितो अमुना सर्वजनभयाः अनेन शुक्लपक्ष भृगुवासर प्रदोषदिने प्रदोषवेलायां नन्दिकेत्र विजयेन महाभिषेकम् अलङ्कारात्परम् अष्टोत्तरशतनामार्चनं नारिकेलखण्ड कलिमगरवत्तिदीपाराधनं रुद्रपुरुषोत्तर गोविन्दा जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा जीवनस्मरणं जय राम राम पार्वती हर हर महादेव இந்த மாசத்தோட ஆக்கி இருக்க போற இந்த வைபவங்களை பத்தி இப்ப சொல்ல போறோம். 12ஆம் தேதி நம்ம கோயில்ல பௌர்ணமி அனுஷ்டிக்கிறோம். அன்னைக்கு சாயங்காலம் அம்பாளுக்கு அபிஷேகம் 5:30 மணிக்கு, அதோட சத்யநாராயண அலங்காரம், அதுக்கு 7 மணிக்கு சஹஸ்ரநாமங்கள் மற்றபடியெல்லாம் முடிஞ்சு அந்த பூஜை 12 திங்கட்கிழமை 14 புதன்கிழமை அன்னைக்கு குரு பகவான் பேச்சியாளர். அதனால அந்த குரு தோட்டங்கள் நிகழ்ச்சிக்காக எப்பவும் போல நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி காத்தால 7 மணிக்கு எல்லா சமயம் அபிஷேகம் பண்ணிட்டு காத்தால 7 மணிக்கு வந்து அன்னைக்கு வந்து பகவான்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்து பிள்ளையார் பூஜை ஆரம்பிப்போம். அதை தொடர்ந்து 7:15 மணிக்கு அந்த பிள்ளையார் பூஜை முடிஞ்ச உடனே மகா சங்கல்பம் ஆரம்பிப்போம். தொடர்ந்து அது பண்ணிட்டு இருப்போம். அது தொடர்ந்து கலசத்தில் ஆவாகனம் எல்லாம் பண்ணி அந்த நவக்கிரகம் 9மே ஆவாகனம் பண்ணி அது மற்ற சுவாமிகளை ஆவாகனம் பண்ணி புருஷத்துக்கான பூஜைகள்லாம் பண்ணுவோம். அப்புறமா ஜபம் பண்ணுவோம், நவக்கிரக மந்திரங்களை ஜபம் பண்ணுவோம். அது முடிச்சுட்டு 9 மணிக்கு மேலே பூஜை முடிச்சுட்டு அந்த ஹோமங்கள் குரு நவக்கிரக ஹோமங்கள் மற்ற ஹோமங்கள்லாம் பண்ணி பூர்ணாதி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நவக்கிரகம் 9க்கும் கலசம் குரு பகவான் விசேஷ அபிஷேகங்கள்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி அர்ச்சனைகள் பண்ணி பிரசாரம் கொடுப்போம். நம்மளும் அந்த சங்கர சதுர்த்திக்கு சாயங்கால அபிஷேகம்னா முடிவு பண்ணி தீர்மானம் பண்ணி நிர்வாகத்தை தீர்மானம் பண்ணிட்டு இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு சங்கர சதுர்த்திக்கும் சாயங்காலம் 7 மணிக்கு மகாகணபதிக்கு விசேஷமான அபிஷேகங்கள் பண்ணி அர்ச்சனைகள் பண்ணுறோம். சகஸ்ரநாமங்கள் கிடையாது, வெறும் அஷ்டோத்தர அர்ச்சனை பண்ணி பிரசாதம் பண்ணுறோம். அதனால அந்த வகையில் அந்த சங்கர சதுர்த்தி பிள்ளையாரோட அபிஷேகங்கள் நடந்துருக்கோம். அதுக்கப்புறம் 18/5 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு பகவான் கேது பகவானும் 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகு கேது பயிற்சி வரும். அந்த வகையில் நம்ம கோவில் பஞ்சாங்கப்படி மற்ற பஞ்சாங்கப்படி ராகு பயிற்சியாக முடிஞ்சிட்டு நம்ம கோவில் பஞ்சாங்கப்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது. இதே மாதிரி குரு பயிற்சிக்கு பண்ண மாதிரியே காத்தால 7 மணிக்கு அன்னைக்கு பிள்ளையார் பூஜை, மகாசங்கல்பம், அப்புறம் ஜபம், அப்புறம் ஹோமம், அபிஷேகம் அதே மாதிரியே பண்ணுவோம். இதே மாதிரி 7 மணிக்கு காலையில் 11 11 மணிக்கு முடியும். அப்புறமா இப்போ புதுசாக 2 பூஜை நம்ம போடுங்க. சங்கராந்தி பூஜை ஒன்று, இன்னொன்று வந்து ரோகிணிக்கு வந்து நம்ம குருவாயூர் அலங்காரம் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதில் அந்த குருவாயூர் அலங்காரம் பண்ணி நிறைய பேர் சந்தான பிராப்தி ஏற்படுறதுனால சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் பண்ணா என்ன அப்படின்னு சில கேள்வி எழுதுது. சில பேர் அந்த கோரிக்கையாக வச்சா பக்தர்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுண்டு நிர்வாகத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ரோகிணி நட்சத்திரம் அன்றைக்கும் சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமன் பேர். அந்த சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரத்தை கலந்துட்டா சந்தான பிராப்தி ஏற்படும். அந்த வகையில் இந்த மாதம் 27 மே 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எல்லா ஹோமம் பண்ணுற மாதிரி 6 மணிக்கு பூஜைகள் ஆரம்பித்து சந்தான கோபாலகிருஷ்ணம் ஹோமங்கள் பண்ணுறோம்.
ராம